கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த மூதாட்டி சுகுணா 65 வயதாகிறது அவருக்கு. அவர் உயிரிழந்திருக்கிறார். விஜய் பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது 41ஆக உயர்ந்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். 65 வயதான சுகுணா என்ற மூதாட்டி சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இதனால் கரூரில் ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 41ஆக உயர்ந்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கணேஷிடம் கேட்கலாம். கணேஷ், சுகுணா என்பவர் உயிரிழந்திருக்கிறார். எதனால் அவருக்கு இந்த உயிரிழப்பு நேர்ந்தது? விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, கரூரில் கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற தாவேகா பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி ஏற்கனவே 10 சிறுவர் சிறுமியர் உள்ளிட்ட 40 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் 50க்கும் மேற்பட்டோர் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்தார்கள். அவர்களில் 12 பேர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்தார்கள். அவர்களில் ஒருவர்தான் வேலுச்சாமி புறத்தைச் சேர்ந்த நல்லுச்சாமி என்பவரது மனைவி சுகுணா, வயது 65. இவரும் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில்தான் சற்று முன்னதாக அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இதன் மூலமாக பலி எண்ணிக்கை என்பது 41ஆக அதிகரித்திருக்கிறது. மேலும் ஒட்டுமொத்தமாக அரசு மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி மற்றும் தனியார் மருத்துவமனை என மொத்தம் 67 பேர் தொடர்ச்சியாக தற்பொழுதும் கூட சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களில் 11 பேருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட சிகிச்சையில் இருக்கக்கூடிய அனைவருமே உடல் நலம் சீராக இருப்பதன் காரணமாக பலி எண்ணிக்கை என்பது மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பில்லை என்ற ஒரு திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அவர்கள் அனைவருமே தொடர்ந்து மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுடைய கண்காணிப்பில் வைக்கப்பட்டு தொடர் சிகிச்சை என்பது தீவிரமாக அளிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சாரத்தின் போது உயிரிழப்பு என்பது அதிகரித்திருக்கக்கூடியது மேலும் சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் அந்த பலி எண்ணிக்கையை மேலும் அதிகரிக்க விடாத நிலையில் தொடர்ச்சியாக அவர்களுக்கு சிகிச்சை என்பதும் மருத்துவமனை தரப்பில் வழங்கப்பட்டு வருகிறது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார்.